வெல்கம் பேக் டு மீண்டும் வில்லேஜ். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த தென்னை மரம் ஹைபிரிட் வெரைட்டி மரமா இல்லை ஒரு நாட்டு ரக தென்னை மரமா? கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த மரத்தோட ஹைட்டை வச்சே நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இது ஒரு நாட்டு ரக தென்னை மரம். இந்த நாட்டு தென்னை மரங்கள் எத்தனை வருடம் நமக்கு பயன் தரும், இதோட ஆயுட்காலம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தென்னம்பிள்ளையை வச்சு 5 வருஷம் கழிச்சு தான் அது பாலை தள்ளும். ஒரு மரத்தோட முழு காய்ப்பு வர 8 வருடங்கள் ஆகும். நான் சொல்கிறது ஒரு மரத்துக்கு மட்டும். ஆனால் இதை ஒரு தோப்புக்குன்னு பார்க்கும்போது ஒரு தோப்போட முழு ஈல்டு வர்றதுக்கு மினிமம் 8 to 15 இயர்ஸ் ஆகுங்க. 8 முதல் 15 வருடங்கள் ஆகும். ஒரு தோப்போட மேக்சிமம் ஈல்டுன்னு பார்த்தா 15 to 40 இயர்ஸ். ஒரு தென்னம்பிள்ளையை வச்சு அதுலேருந்து 15 வருடங்கள் கழித்து 40 வருடம் வரை 15லேருந்து 40 இயர்ஸ் வரைக்கும் ஒரு தோப்போட மேக்சிமம் ஈல்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பராமரிப்பை பொறுத்து 60 இயர்ஸ் 60 வருஷம் வரைக்கும் கூட நல்லா காய்க்கும். இன்னும் நிலத்தோட வளம், மரத்தோட ஊட்டச்சத்து அதெல்லாம் பொறுத்து 80 வருஷம் வரைக்கும் கூட ஒரு தென்னை மரத்தை நம்ம காப்பாற்ற முடியும். இந்த தோப்பில் இருக்கிற மரங்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வச்ச மரங்கள், ஐயா காலத்து மரங்கள். சில மரங்களை நம்ம வெட்டியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி இந்த மரத்தெல்லாம் வெட்டினோம் அப்படின்னா, நல்லா உரமும் கொடுத்து நல்லா பராமரித்தோம் 6 மாதமாக காய்கள் கொடுக்காத மரங்களை மட்டும்தான் நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ ஓரளவு நீங்கள் கணிச்சிருப்பீங்க ஒரு தென்னை மரத்தோட ஆயுட்காலம் எவ்வளோ அப்படின்னு. ஆமாங்க, நாட்டு மரங்கள் 60 முதல் 80 வருடம் வரை இருக்கும். அதனால தான் தென்னை மரத்தை வாழ்க்கை மரம், 3 தலைமுறை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கோகனட் ட்ரீ இஸ் அ 3 generation ட்ரீ. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மீண்டும் இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஃபார்மிங். தேங்க்யூ.